என் பேர் சரவணன். தஞ்சை மாவட்ட அமைச்சூர் ஆணாளன் சங்கத்தின் செயலாளர். அது மட்டுமல்ல, தமிழக ஆணாளன் சங்கத்தின் பொருளாளர் நான். அந்த வகையில் இந்த போட்டி உண்மையிலே மிக பிரம்மாண்டமான போட்டி தான். இந்த அமைப்பெல்லாம் பார்த்தா தேசிய அளவில் மிஸ்டர் இந்தியா போட்டி தான். இது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் கிராண்டாக அமைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு புனிதமான இடத்துல இந்த மாதிரி ஈவெண்ட்டை நடத்த எங்கள் ஈவெண்ட்டுக்கு வாய்ப்பளித்த போட்டி அமைப்பாளர் உதயநிதி அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு ஷார்ட் பீரியடில் ஏற்பாடு பண்ணாங்க மீட்டு இது. அதனால் இப்போ ஆக்சுவலி மீட்டு கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எக்ஸாம் டைம் அது மாதிரி இருக்கிறதுனால கண்டக்ட் பண்ண மாட்டோம். பட்டு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளில் அதில் பாடி பில்டிங்கை சேர்த்ததில் எங்களுக்கு மிக சிறப்பு. அதனால் அவங்க சொன்னதுமே நாங்கள் அடுத்த ஏற்பாடு பண்ணி ஷார்ட் பீரியடில் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க இந்த போட்டியில். ஆனால் இவங்க கொடுத்த பரிசெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட மிஸ்டர் தமிழ்நாடு நடக்கிறப்ப கொடுப்பாங்க இது மாதிரி பிரம்மாண்டமான பிரைஸ் எல்லாம். எப்படி இருந்துச்சு? உற்சாகமா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நடுவரா உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அதை தான் சொல்கிறேன். அதாவது இவ்வளோ பெரிய கேஸ் பிரைஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஈவனாக கொடுக்கணுங்கிற அந்த பெருந்தன்மையோட எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் இந்த டிராஃபியை பார்த்துருப்பீங்க. இது இந்த கபடி இது மாதிரி இதுக்கு தான் கொடுப்பாங்க. பாடி பில்டிங்க்கு இவ்வளோ பெரிய டிராஃபி தமிழ்நாட்டு அளவில் கொடுத்ததுன்னா இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் தஞ்சாவூர் தான் நம்ம ரவுண்டில் இருக்கேன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. நான் இந்த நேரத்தில் நம்ம போட்டி அமைப்பாளர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இதோட விட்டுறாமல் ஒவ்வொரு வருஷமும் இங்கே ஒரு மாநில போட்டியெல்லாம் நடத்தினா தஞ்சாவூருக்கும் பெருமையாக இருக்கும், பாடி பில்டருக்கும் மிக சந்தோஷமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் பிறந்த நாளில் பாடி பில்டிங் நடத்துனது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்த வின்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகம். ஆமாம், அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அது முடிய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய டிராஃபி இதுக்கு முன்னாலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸுக்கு பயங்கரமாக நல்ல சில காரியங்கள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு 12 பேருக்கு என்னமோ கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுத்தாரு. வருவாய்த்துறை அது இதுன்னு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்குது. இனி எல்லாமே நடக்கும், நிறையா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா விளையாட்டுத்துறைக்கும் அப்பாயின்மெண்ட் ஒழுகும். எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக உங்கள் உழைப்பு கொட்டிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஈஸ்வரன் சொன்னீங்க நீங்கள். ஈஸ்வருங்கிற பையன் நம்ம தஞ்சை மாவட்டத்து பையன். மிஸ்டர் யூனிவர்ஸ் உலக அளவில் நடக்கிற போட்டி அது. மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் இதுவரையிலும் யாருமே ஒரு தமிழன் வாங்கினதில்லை. முதல் தமிழனா நம்ம தஞ்சை மண்ணின் மைந்தன் ஈஸ்வர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வின் பண்ணார். அவர் இப்போ இந்தோனேஷியாவில் மிஸ்டர் வேர்ல்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. மிஸ்டர் பார்த்துட்டு இருப்பீங்க, அவர் பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் நிச்சயமாக ஒரு கப்போட வாங்க. தஞ்சை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெருமை சேர்த்து தருவீங்க நம்பிக்கையோட நாங்கள் இங்கே உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். சொல்லுங்க சார். சந்தோஷமா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி போட்டி எவ்வரி இயர் நடத்தினா நிச்சயம் 100க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த போட்டி அமைப்பாளர் அவர்களுக்கு உதயநிதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தஞ்சை மாவட்ட அமைச்சர் ஆணாளன் சங்கத்தின் சார்பாகவும் தமிழக ஆணாளன் சங்கத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் முதல் 2, 3 போட்டியாளர்கள் இந்த நிகழ்வை நீங்க பரிசு வாங்கலாம் கேட்டிருப்பீங்க. இந்த போட்டிக்கு நடுவராக இருந்தார் சார். ஒரு பெரிய ஒரு உதவி. கொஞ்சம் கூட எந்திரிக்கல, கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் உட்காந்து இருந்தாங்க. நாங்கள் கூட இடையில போயிட்டுலாம் வந்துட்டோம். ஸோ எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ உற்சாகம் பண்ணாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போட்டியாளர் நண்பர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கரமாக உற்சாகம் பண்ணாங்க. இந்த நிகழ்வு நடத்தினா மாவட்ட இளைஞர் மீண்டும் இந்த வேலையில் உதயநிதி அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிடலாம். சார் வணக்கம். ரொம்ப நேரமாக அமைதியாக இருந்தீங்க, பன்மையாக இருந்தீங்க, பொறுமையாக இருந்தீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சூறாவளி இருக்கு, அதை நீங்களே சொல்லணும். அது தமிழகத்தில் எவ்வளவோ துறைகள் இருக்கு. தன் ஈன்றெடுத்த வைரத்திற்கு இந்த துறையை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த இதுல எவ்வளவு ஈடுபாடுகள் அவருக்கு இருக்கும் என்று நாம் உணர வேண்டும். இது பொற்காலம், விளையாட்டு வீரர்களுக்கு பொற்காலம். 10,000 ரூபா கொடுத்த இடத்துல 1 லட்ச ரூபா
பரிசு கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்த இடத்துல 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்த இடத்துல 1 கோடி ரூபா கிடைக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து தமிழகம் வந்து உலக அளவுல அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு இதுதான் பேஸ். அடுத்து நம்ம தமிழகம் வந்து ஒலிம்பிக்ல பதக்கங்கள் வெல்ல அண்ணன் உதயநிதி அவர்கள் எடுத்து அவர் வந்தது வந்து முயற்சி. அவர் இந்த இந்த பொறுப்பிற்கு வந்தது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொண்டு விளையாட்டு வீரர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மற்றும் கிட்டத்தட்ட 75 நாட்களாக திரு ES உதயநிதி பிஏ அவர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 75 நாட்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிறாங்க. நாங்கள் அந்த ஒரு போட்டி நடந்திருக்கிறதுக்கு நாங்கள் 1 மாசம் மெனக்கணும். ஒரு போட்டி நடக்க அவர் வந்து 75 நாட்களாக ஒவ்வொரு எல்லா போட்டி, மராத்தான் போட்டி, கபடி போட்டி, ஒவ்வொரு இறகு பந்து போட்டி, இப்படி ஒவ்வொரு போட்டியா நடத்துறாரு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ரெக்கார்டு. இது மாதிரி யாருமே பண்ண முடியாது. யாரும் பண்ணல, பண்ணவும் முடியாது. இன்னொரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே நடக்கல. தஞ்சாவூர்ல மட்டும்தான் இந்த 75 நாள் விழாவே நடக்குது. இதுதான் ஒரு special. அதுதான் நான் வந்து திருவிழான்னு சொல்லிட்டேன். நான் இது போட்டி அல்ல, திருவிழா. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் தஞ்சை மாவட்ட செயலாளர் திரு சரவணன் அவர்களுக்கும் அண்ணன் திரு உதயநிதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தஞ்சை திராவிடன் சேனலுக்காக இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வேற ஒரு தளத்துல வேற ஒரு நாட்கள்ல உங்களை இன்னும் சிறப்பாக நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.